உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் மற்றொரு பொழுதொன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரும் போருக்கு மத்தியில் ஈரானில் 2 நபருக்கு ஈரான் என்று மரண தண்டனை நிறைவேற்றியிருக்கிறது. அது தொடர்பான செய்தி தான் உங்களுக்காக தர காத்திருக்கிறேன். வாங்க இப்போ செய்திகளுக்குள்ள போகலாம். இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் எதிர்க்கட்சியான மக்கள் முஜாஹிதீன், அதுவும் MEK என்று சொல்லப்படுகிற அமைப்பைச் சேர்ந்த 2 ஈரான் என்று மரண தண்டனை நிறைவேற்றியிருக்கிறது. இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டுடன் இணைந்து ஈரானுடைய தேசிய பாதுகாப்புக்கும் எதிராகவும் விரோதமாகவும் செயற்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 2 இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. தண்டனையை தொடர்ந்து பேசிய ஈரான் நீதித்துறை தலைவர், நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு எவ்வித மன்னிப்போ அல்லது சலுகையோ வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதற்கு பின் அங்கே இருக்கிற ஈரானுடன் இருக்கிற மொசாட்டோடு இணைந்த இன்னும் பல உளவாளிகளுக்கு பேரதிர்ச்சியாக இந்த தகவல் அமைந்திருந்தாலும், அவர்கள் பொதுவாக மொசாட்டுடன் இணைந்துதான் பல தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் தொடர்ச்சியாக இந்த சண்டைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஈரான் மற்றது இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் அமெரிக்கா பல தகவல்களை உடனுக்குடன் வெளியிட்டுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இஸ்ரேலும் தொடர்ந்தும் சண்டையை செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இதற்குள்ளே பல உளவாளி துறைகள் இருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எது இவ்வாறு அமைகிறது என்று. மீண்டும் மற்றொரு செய்தியுண்டாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.